ஹலோ! இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவின் நடித்து வெளியாக இருக்க ஸ்டார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா, ஹெலன் அவங்க அப்பா வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்களை பேஸ் பண்ணியும், ப்ளஸ் அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஹெலன் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு 45 வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சைடு கேரக்டராக வந்து தமிழ் சினிமாவில் போயிருக்காரு. அப்புறம் அவர் ஹெலன் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுங்களோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து அவங்க அப்பா மூலமாக பார்த்து வளர்ந்ததுனால இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. கவின் அவர் பார்த்திங்கன்னா சீரியலில் ஆரம்பித்து ஒரு 8 வருஷம் கழித்து டாடா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது. கவின் எப்போவுமே ஒரு 2 கோடி பட்ஜெட்டில் தான் எல்லாருமே எடுக்க பார்ப்பாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஒரு 10-15 கோடி செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. அவரோட மார்க்கெட் அந்த அளவுக்கு இப்போது நல்லா போயிட்டுருக்கு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி வாரணமாயிரம் 12th ஃபெயில் இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் படமாக இருக்கும். குறிப்பாக அது யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இடத்துல கனெக்ட் ஆகும். இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க நல்லாவே கனெக்ட் ஆகும். லைஃப் ஸ்டோரி மாதிரி இந்த படம் போயிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு காலேஜ் லைஃபு, ஸ்கூல் லைஃப்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தார். அதுக்கப்புறம் தனியாக வரும்போது எக்கனாமிக் ரீதியாக ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சின்னதாக ட்ரை பண்ணி நிறைய ட்ரை பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், எண்ணுவதெல்லாம் உயர்வு, அந்த மாதிரி ஒரு 100% ஒரு 5% தான் ஒரு நினச்சது கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஸ்டாரோ இல்லை எதனாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஒரு 5% தான் ஜெயிக்கிறாங்க, 100% இல்லை. அதை நோக்கி யார் ஜெயிக்கிறாங்கன்னா தொடர்ந்து விடாமுயற்சியாக இதையே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு எவ்வளோ லைஃப்பில் எவ்வளோ அடி வாங்கினாலும் அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காமல் படித்து போட்டு அடுத்தடுத்து கண்டிப்பாக ஒரு நாள் வருவோம் அப்படின்ற ஒரு இதில் தான். இப்போ ஜோஸ் டாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் பார்த்தா கூட கிட்டத்தட்ட ரொம்ப சாதாரண ஆளுங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி எப்படி பெரிய ஆள் ஆனாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி தான் இது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய லொக்கேஷன்ஸ் போய் நல்லா பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாலாம் சீன்ஸ் எப்படி லிஃப்ட் பண்ணணும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லா சீன்ஸுக்குமே வந்து ரீ ரெக்கார்டிங் மியூசிக் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 45 நிமிஷம் கிட்ட போகுது. ஆனால் அந்த படம் அவ்வளோ லென்த்துக்கு வந்து கதை போகிற வேகத்தில் டைம் போகிறதே தெரியாது. கதை அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் சூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஒரு ஆடியன்ஸோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு டெஃபினட்டாக ஒரு 8 மார்க் தரலாம். மற்றபடி டெஃபினட்டாக இந்த சம்மருக்கு ஒரு நல்ல படத்தை பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கும். நல்ல ஒரு மோட்டிவேஷனான படத்தை பார்த்த ஒரு இது இருக்கும். நன்றி. இந்த படத்தை மொத்தத்தில் ஸ்டார் போய் பார்.